அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, "திருஷ்யம் 3" இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வருண் கொலை வழக்கிலிருந்து தப்பித்து பல வருடங்கள் கழிச்சு, ஜார்ஜ் குட்டி தனது வாழ்க்கை நடந்த சம்பவங்கள ஒரு திரைப்படமா எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறாரு. தற்போது தனது மூத்த மகள் அஞ்சுவுக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளைய தேடும் பணியில மும்முரமா இருக்காரு. இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட வருணோட தந்தை பிரபாகரன் மற்றும் வேலை இழந்த போலீஸ் அதிகாரி சகாயம் ஆகிய 2 பேரும் இணைஞ்சு ஜார்ஜ் குட்டியின் குடும்பத்த பழிவாங்க சதித்திட்டம் தீட்டுறாங்க. இதற்காக தாங்களே ஒரு போலி வெளிநாட்டு மாப்பிள்ளைய ஏற்பாடு செஞ்சு அஞ்சுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு தேனிரவு இரவுல மாப்பிள்ளையை அங்கிருந்து தப்பிக்க வைத்துவிட்டு, அஞ்சுவுக்கு இருக்கும் மனநல பாதிப்பை பயன்படுத்தி அவள் தனது கணவனை கொன்று விட்டாள் என்ற பழியை போட்டு அவளை சிறையை தள்ளுவது தான் வில்லன்களோட மாஸ்டர் பிளான். இந்த சதி திட்டத்தை முன்கூட்டியே சுதாரித்துக் கொள்ளும் ஜார்ஜ் குட்டி வில்லன்களின் பிளானை முறியடிக்கிறாரு. ஆனால் தனது மகளை இந்த சதியிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேறு வழியின்றி அவரே தனது மகளை கடுமையாக தாக்கி காயப்படுத்தி இந்த சம்பவத்தில் அவள் தான் பாதிக்கப்பட்டவன் போல் தந்திரமாக மாற்றிவிடுகிறார். வில்லன்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களையும் திரட்டும் ஜார்ஜ் குட்டி ஐஜி தாமஸ் மற்றும் பிரபாகரனை நேரில் சந்தித்து, "இனி என் குடும்பத்தை நெருங்கினா உங்களுக்கு விளைவுகள் கடுமையாக இருக்கும்னு சொல்லி மிரட்டுறாரு. இருப்பினும் தன் குடும்பத்தை காக்க எந்த இடைக்கும் செல்லும் தனது கொடூரமான எண்ணங்களை நினைத்து குற்ற உணர்ச்சி அடையும் ஜார்ஜ் குட்டி தானாக சென்று நீதிமன்றத்தை சரணடைந்து சிறை தண்டனையை ஏற்றுக்கிறார். ஜார்ஜ் குட்டி சிறைக்கு சென்றாலும் வருணோட தாய் கீதா பிரபாகரன் இதனால் திருப்தி அடையலை. தான் மகனை கொண்ட அஞ்சு மேல் சிறைக்கும் செல்லும் வரை இந்த வழக்கு முடியாதுன்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. அதோட